ஹலோ பியூட்டிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோட்டோ சீசன் 2 எபிசோட் 8. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஆஃபீஸை காட்டுறாங்க. ஆஃபீஸில் ஆர்த்தித்தும் காங்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து ஒர்க் சம்மந்தமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் காங் வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்பவே க்ளோஸாக அவனோட ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதனால் ஆர்த்தித்து வந்து இப்படிலாம் பண்ண அப்படின்னா உன்னோட கண் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து இதில் 2 பிக்சர் இருக்குல்ல, இந்த 2 பிக்சரில் எதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதில் எது நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ எது யூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் தான் வந்து இந்த போனஸால் கிடைக்கிற எல்லா காசையுமே எடுத்துக்க போகிறேன். உனக்கு வந்து எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து எனக்கும் பங்கு வேணும்னு கேட்குறான். ஆனால் ஆர்த்தித் வந்து அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஏற்று வந்து காங்கை கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பேகா கிட்ட கொடுக்கணும், நீ போய் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு காங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்படி காங் வந்து அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு தான் ஆர்த்தித்துக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பேகா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்கல்ல, அதனால போகாத அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்ண பார்க்குறான். இதனால் ஏற்று வந்து ஏன் அவனை ஸ்டாப் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஆர்த்தித் வந்து பேகா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்கல்ல, அதனால தான் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஏற்று வந்து இந்த ஆஃபீஸில் பேகா அப்படிங்கிற பேரில் ஒருத்தங்க தான் இருப்பாங்களா, அவன் வந்து கரெக்டாக அந்த ஃபைலை வந்து பார்த்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறா. இதனால் ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறான். அதுக்கப்புறம் கேண்டீனை காட்டுறாங்க. கேண்டீனில் நை வந்து யார் யார் என்ன ட்ரிங்க்ஸ் வாங்குறா அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி இவன் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே யோங் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நை வந்து யார் யார் என்ன ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அது ஒரு கேம் மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் வாங்க வரவங்க என்ன ட்ரிங்க்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறத இவங்க மாற்றி மாற்றி கெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேமில் வந்து கடைசியாக யோங் தான் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் யோங் வந்து நைக்கிட்ட சரி நான் உனக்கு வந்து கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், நான் வந்து என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்க இப்போ ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத நீ சொல்லு, நீ வந்து கரெக்டாக சொல்லிட்ட அப்படின்னா நீ வந்து வின் பண்ண மாதிரி இருக்கும், இல்லைனா நான் தான் வின்னு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நை வந்து நீங்கள் சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, பட் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்க போக வேண்டாம், நான் வந்து கரெக்டான ட்ரிங்க்ஸை வந்து வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் அது சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரான். இவங்க வந்து அதை குடிச்சு பார்த்துட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காரு. இதனால் நை வந்து நான் கரெக்டான ட்ரிங்க்ஸை தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறான். ஆனால் இதை இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால் நை வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து குடிச்சிருக்கவே மாட்டீங்க, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம், அதனால் நான் தான் இதில் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டோடை காட்டுறாங்க. டோடு வந்து கான்செப்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஜான் வந்து டோடு கிட்ட நீ எதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டோடு வந்து நான் கான்செப்டை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜான் வந்து நீ எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் லோ காஸ்ட்டில் பண்ணு, ஏன்னா நீ வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டான பையன், நீ வந்து இதில் வின் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டோடு வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜான் வந்து நானும் வந்து இதில் கண்டிப்பாக கலந்துக்கணும், பட் எனக்கான சரியான டீம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக வேறு எந்த கேள்வி இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ டோடு வந்து ஜானை கூப்பிடுறான். ஜானும் வந்து நிற்கிறான். கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. எல்லாருமே ஆஃபீஸ் முடிஞ்சு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆர்த்தித் மட்டும் காங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே காங் வந்துடுறான். அப்போ ஆர்த்தித் வந்து காங் கிட்ட எல்லாமே ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட காங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆர்த்தித் வந்து நீ பேகாவை மீட் பண்ணுறதுக்காக போனல, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து ஓ அதை பற்றி கேட்குறீங்களா, பேகா வந்து இனிமே அவங்கள என்ன பேகா அப்படின்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆர்த்தித்துக்கு ஒன்றுமே புரியல. அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இதனால காங் வந்து அவங்கள மீட் பண்ணுறதையும் இவ்வளோ கஷ்டமான விஷயமா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆர்த்தித் வந்து நான் அவங்கள ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னு சொல்கிறான். இதனால காங் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்லை காங் வந்து பேகாவோட ரூம்குள்ளே போகும்போதே எக்ஸ்கியூஸ் மீ மே கமீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் உள்ளே போகிறான். இதுலேயே வந்து பேகா விழுந்துடுறாங்க. அதனாலேயே காங்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இது மட்டும் பத்தாதுன்னு என்னோட பேர் வந்து காங் பாப், நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன், அங்கேருந்து இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீசெண்டாக கொடுக்குறான். இதுக்கு பேகா வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ லக் இருக்குது, அதனால தான் நீ அங்கே ஒர்க் பண்ணுற, நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் சீனியர்ஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்க, ரொம்பவே அறிவாளியாகவும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க. இதுக்கு காங் வந்து என்னை நீங்கள் அதிகமாக புகழ்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குன் பேகா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பேகா வந்து நீ என்னை அப்படி கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீ வந்து என்னைய பேகா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காங் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறான். அப்போ பேகா வந்து காங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் கையில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஆர்த்தித்தால் இப்போ கூட நம்ப முடியல. அதனால ரொம்பவே ஷாக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் காங் வந்து நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் அங்கே டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்கோம். பட் எல்லாருமே வந்து திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதை காங் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். அதுக்கப்புறம் பேக்லேருந்து ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆர்த்தித் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் காங் வந்து இதில் நிறைய இருக்குது, அதனால் நீங்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்போவுமே ஆர்த்தித் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் காங் வந்து அந்த ஸ்நாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இவன் ஒரு கடி கடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஆர்த்தித் கிட்ட கொடுக்குறான். இதனால் ஆர்த்தித்தும் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டேவும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ டே வந்து டேவ் கிட்ட இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டிவி வந்து அது ரொம்பவே கொடுமையாக போச்சு, இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு டே வந்து காலேஜில் இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்ட நீங்களும் இதே மாதிரி தானே பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டிவி வந்து அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல விடு, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஓக்கும் சேர்ந்து ஃபுட்பால் கேம் வந்து லைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து தான் டிவி உள்ளே வரான். காங் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவங்க 2 பேரும் காங் வெளியே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காங்கை பார்க்கறதுக்காக வெளியே போகிறான். காங் வந்து டிவியை பார்த்த உடனே நீ இங்கே வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, நீ வந்து இவங்க எல்லாரையும் கவனிச்சிக்கோ, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் கிட்ட போகிறான். ஆர்த்தித் வந்து ஜூனியர்ஸ் பண்ணுற பனிஷ்மெண்ட்லாம் தள்ளி நின்று பார்த்துட்டு இருப்பான். இதனால காங் வந்து எல்லா ஜூனியர்ஸும் பனிஷ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து எல்லாரும் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ காங் வந்து ஆர்த்தித் கிட்ட வந்து இந்த கிரவுண்டில் நீங்கள் 54 தடவை ஓடி வந்தது எனக்கு இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினீங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஆர்த்தித் வந்து வழக்கம் போல் காங் பாப் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஃபேங் வந்து காங்கை கூப்பிடுறா. அதுக்கப்புறம் காங் வந்து இதுதான் ஆர்த்தித் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் இதுதான் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காலேஜ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் ஆர்த்தித் வந்து நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறான். வந்து 12 பீஸ் போர் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த கடையில் இருக்கிறவங்க உனக்கு எதுக்குப்பா அவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் இருக்கிற எல்லாருமே இங்கே தான் வந்து அதிகமாக வாங்குறாங்க, அதனால் நான் போர்க்கோட சைஸை வந்து கம்மி பண்ணுறதா இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் காசையும் வந்து அதிகப்படுத்தி விற்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே 2 பொண்ணுங்க வராங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு 10 பீஸ் போர் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு பக்கத்தில் உள்ள பொண்ணு வந்து நீ அவ்வளோ வாங்கி என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அந்த பொண்ணு வந்து ஃபேங் இருக்கால அவளே வந்து 5 சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதனால இன்னொரு பொண்ணு வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபேங்குக்கு வந்து காங் மேலே ஒரு கண்ணுன்னு சொன்னல, அது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா அவள் வந்து ஏற்கனவே காங் கிட்ட இதை பற்றி பேசிட்டாலாம் பீச்சில் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு இந்த பொண்ணுக்கு நம்பவே முடியல, உண்மையாக சொல்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஆர்த்தித் வந்து ஓ கதை அப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி நல்லாவே கேட்டுடுறான். அதுக்கப்புறம் காங்கை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஆர்த்தித் கையில் அவ்வளோ பேகை பார்த்த உடனே காங் வந்து உங்களுக்கு என்ன அவ்வளோ பசிக்குதா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அதெல்லாம் இல்லை, நான் வந்து உன்னோட ஜூனியர்ஸுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன், அவங்கக்கிட்ட இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அதனால் காங்கும் வந்து அதை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகிறான். அப்போ ஆர்த்தித் வந்து அவன் கையில் ஒரு பாட்டிலையும் கொஞ்சம் ஃபுட்டையும் கொடுத்து இது வந்து உனக்காக அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து அந்த ஃபுட்டை வாங்கி ஓரமாக வச்சுட்டு ஜூஸை குடிக்கலாம் அப்படின்னு பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் ஆர்த்தித் வந்து அவங்ககிட்ட இருந்து டக்குன்னு வாங்கி நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு காங் கிட்ட கொடுக்குறான். இதனால் காங்குக்கு வந்து டவுட் வந்துடுது, என்றைக்கும் இல்லாமல் என்னடா இது கவனிப்பு ஓவராக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் கிட்ட இன்றைக்கி எதுக்கு என்னை ரொம்பவே அதிகமாக நீங்கள் பேம்பர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆர்த்தித் வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். காங் வந்து ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு ஆர்த்தித் கிட்ட கொடுக்குறான். ஆனால் ஆர்த்தித் வந்து வேண்டான்லாம் சொல்ல மாட்டேங்கிறான், டக்குன்னு அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதனால் காங் வந்து நான் இதை இன்டெரக்டாக கிஸ்ன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஆர்த்தித் வந்து நீ மட்டும் இப்போ சும்மா இல்லை அப்படின்னா என்னோட வாயில் இருக்கிற ஜூஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக உன்னோட ஃபேஸ் தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் திருப்பியும் ஆர்த்தித்தையும் காங்கையும் ஆஃபீஸில் கட்டுறாங்க. அப்போ காங் வந்து ஆர்த்தித் கிட்ட இதில் வந்து கொஞ்சம் எரர் இருக்குது, அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ரிவார்டு தருவீங்களா அப்படின்னு ஆசையாக கேட்குறான். ஆனால் ஆர்த்தித் வந்து இப்படி நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ரிவார்டு கேட்டுகிட்டே இருக்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வேலையை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எர்த் வந்து உள்ளே வரா. எர்த்தை பார்த்து தான் ஆர்த்தித் வந்து நான் வந்து இந்த கான்டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட எர்த் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு
சொல்லிட்டு என்னது ரெடி பண்ணிட்டியா, என்ன பிளான் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஆர்த்தித் வந்து நம்ம ஸ்மோக் ஃப்ரீ கிரில்ல வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஏற்று வந்து இது முன்ன பின்ன யாருமே நம்மளோட கம்பெனியில் செஞ்சதில்ல, இது வந்து ரொம்பவே நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஆள் ஐயோன்னு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்து இமெயில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறா. ஆனால் இப்படி ஏற்று வந்து ஆர்த்தித்தை ஐயோன்னு அப்படின்னு கூப்பிட்டது காங்கோட மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. காங்கும் வந்து இதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டோடு வந்து ஜான் கிட்ட நடக்க போகிற கான்டெஸ்ட் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜான் வந்து அதெல்லாம் தேவை கிடையாது, நீ வந்து எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறான். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்ன ப்ரைஸில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்குது, அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். திருப்பியும் ஆர்த்தித்தை காட்டுறாங்க. ஆர்த்தி வந்து எர்த்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டோடு வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பான். இப்படி எர்த்து வந்து ஆர்த்தி கூட க்ளோஸாக இருக்கிறத பார்க்கறதுக்கு டோடுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே நேரம் காங்கும் வந்து இதை நோட் பண்ணுறான். காங்குக்கும் வந்து ஆர்த்தி இப்படி எர்த்து கூட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. அதனால இவனும் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கான். அதுக்கப்புறம் யோங் வந்து நையை காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ நை வந்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பான். அதனால யோங் வந்து நீ இப்படி மூவ் ஆகிற காரில் ஃபோன் பார்த்துட்டு இருந்த அப்படின்னா உனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நை வந்து அப்படிலாம் எனக்கு இருக்காது, எனக்கு வந்து இது பழகுனது தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யோங் வந்து நையை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அப்போ நை வந்து யோங் கிட்ட நீங்கள் வந்து லிவர்பூல் தோற்று போக போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எனக்கு இது கொடுக்குற பார்ட்டியாக நான் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து லிவர்பூல் வந்து ஒரு வேளை வின் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வந்து எனக்கு திருப்பியும் பார்ட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீ எதுக்கு இன்ஜினியரிங் படித்த அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நை வந்து அது ஒரு பெரிய கதை, எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தையுமே நான் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிவிடுவேன். அதனால் எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் நீ எப்படியாவது அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னை வந்து இன்ஜினியரிங்கில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இந்த ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து உன்ன மாதிரி தான் வந்து எனக்கும் ஒரு கதை இருக்குது, உனக்கு எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறது வருமோ அதே மாதிரி எனக்கு எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணுறது வரும், அதனால தான் நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நை வந்து எனக்கு கூட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டே அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு நை வந்து ஒழுங்காக எனக்கான பதிலை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலையை பாரு, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ரெண்டு பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீ வந்து சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மீட்டிங்கில் வந்து ஜூனியர்ஸ் வந்து இனிமேல் எப்படி சீனியர்ஸ் மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். இதை பற்றி பேசுகிறதுக்காக இப்போ வந்து ஆர்த்தித்தை ஃபஸ்ட்டு கூப்பிடுறான். ஆர்த்தித்தை வந்து அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்ட ஒவ்வொரு நாளும் எப்படி மாறுதோ அதே மாதிரி ஜூனியர்ஸும் வந்து ஒவ்வொரு நாளும் மாறுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம சோட்டஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் காங் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆர்த்தித் வந்து எல்லாமே கரெக்டாக தான் சொன்னாங்க, பட் என்ன தான் இருந்தாலும் அதில் ஷேர் அப்படிங்கிற வேலையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அறிவு எல்லாத்தையுமே நீங்கள் ஜூனியர்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துடுறான். இப்படியே வந்து மீட்டிங் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் கான்சர்ட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பிளானை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜானோட டீம் வந்து ஏற்கனவே அங்கே உட்காந்துருப்பாங்க. ஜான் வந்து எர்த்துக்கிட்ட நீ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, டோடை வந்து உன்னோட டீமில் நீ சேர்த்துருந்த அப்படின்னா நீ தான் வின் பண்ணியிருப்ப, ஆனால் டோடு வந்து எங்கள் டீமில் இருக்கிறதுனால நாங்கள் தான் வந்து வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஏற்று வந்து இங்கே பாரு ஜான், நாங்களும் கூட ஒரு புது ஐடியாவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால நாங்கள் வின் பண்ணுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்படியே வந்து அந்த கான்சர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ காங் வந்து எர்த்துக்கிட்ட ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஏற்று வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து ஒன்று நோட்டீஸ் போர்டில் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆஃபீஸ்க்கான குரூப் இருக்குல்ல அந்த குரூப்பில் வந்து ரிசல்ட்டை வந்து அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சோம் வந்து இவங்களை கூப்பிட்டு ரிசல்ட் வந்து வந்துருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போன்னு பார்த்து ஜான் வந்து உள்ளே வரான். அப்போ சோம் வந்து ஜானை பார்த்துட்டு நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஜான் கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃபிரோஜ் உள்ளே வந்துட்டு ஜானை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எர்த்தை பார்த்துட்டு உங்களோட ஐடியா கூட ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு, பட் அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அதனால தான் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே எனக்கு உங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகுது, நீங்கள் வந்து எவ்வளோ டேலண்டான எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க 3 பேரும் அவங்க 3 பேத்துக்கு வந்து கங்க்ராச் பண்ணுறாங்க.
அப்போ ஜான் வந்து ஆர்த்தித் கிட்ட, நான் தான் முன்னாடியே என்னோட டீமில் சேர்ந்துருன்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க காட்டுறாங்க, இவங்க வந்து நைய சைட் அடிச்சுட்டே வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து செர்ரி வந்து இவங்க பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கீங்க, நேற்று நைட்டு அதிகமாக ஃபுட்பால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நைய சைட் அடிச்சுட்டே காஃபி வந்து போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி காஃபி போடும்போது அதில் நிறைய வந்து காஃபி பவுட்ரு போட்டுடுறாரு. அதனால செர்ரி வந்து இதில் ஏன் இவ்வளோ காஃபி பவுட்ரு போடுறீங்க அப்படின்னு கேட்குறான். இதனால இவங்க வந்து இதை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து எப்பவும் போடுற அளவு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு செர்ரி வந்து இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வந்து சோம்ராக் வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால இவங்க வந்து அந்த காஃபியை செர்ரி கிட்ட கொடுத்துட்டு, இந்த காஃபி வந்து நல்லா தான் இருக்கும், இதை நீயே குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாரு. இதுக்கு செர்ரி வந்து அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான வேலை இல்லை, இதை குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இல்லை, நான் இப்பயே போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் செர்ரியால் சுத்தமாக அந்த காஃபியை வந்து வாயில் வைக்க முடியல. அதுக்கப்புறம் காங்க காட்டுறாங்க. காங் வந்து எழுதிட்டு இருப்பான். அப்போ ஆர்த்தித் வந்து அவன் எழுதுறத பார்த்துட்டு, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து, அப்படின்னா நீங்கள் என்னை பாராட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எப்போ பார்த்தாலுமா பாராட்டிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து, எப்போவுமே பாராட்டிகிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆர்த்தித் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே மேனேஜர் வந்து காங் கிட்ட, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உனக்கு ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு காங் வந்து, கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேனேஜர் வந்து, நீ கொஞ்சம் ஆர்த்தித்தை பாரு, ஆர்த்தித்தை வந்து இங்கே வந்த புதுசில் எதுவும் தெரியாது, ஆனால் இப்போ அவன் ரொம்ப நாளாகவே ஒர்க்கு கற்றுக்கிட்டான், நீயும் அந்த மாதிரி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் எர்த்தை காட்டுறாங்க. எர்த்து வந்து அவளோட டேபிளில் வந்து உட்காரும்போது, அவளோட டேபிளில் வந்து ஒரு சின்னதாக பேப்பர் இருக்குது. அதில் வந்து மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனால் இவளும் வந்து மாடிக்கு கிளம்புறா. அங்கே போய் பார்த்தா டோடு தான் நின்றுட்டுருப்பான். அதனால் எர்த்து வந்து டோடுக்கிட்ட பேசலான்னு போகிறான். ஆனால் டோடு வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து நிறைய பேப்பர் வச்சுருக்கான். அதை வந்து ஒன் பை ஒன்னாக எர்த்துக்கிட்ட காமிக்கிறான். அதில் வந்து நீ என் கூட சாப்பிட்றதுக்கு வருவியா அப்படின்னு தான் எழுதியிருக்கும். இதனால் எர்த்து வந்து, நீ என்னை சாப்பிடவா கூப்பிடுற அப்படின்னு கேட்குறா. இதனால் டோடு வந்து ரொம்பவே குழப்பமாயிட்டு அந்த பேப்பரை வந்து திருப்பி திருப்பி பார்க்குறான். அவன் பேப்பரை வந்து மாற்றி வச்சுருப்பான் போல இருக்கு. அதனால் இவன் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மாறி போயிடுது. அதனால் நான் இப்போ இதை கரெக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து பேப்பர்லாம் பறந்து கீழே விழுந்துடுது. அதனால் ஏற்று வந்து, நீ அதெல்லாம் கரெக்ட் பண்ண வேணாம், நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறத என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லு அப்படின்னு கேட்குறா. இதனால் டோடு வந்து வேறு வழியே இல்லாமல், இன்றைக்கி நைட் என் கூட நீ டின்னருக்கு வரியா அப்படின்னு கேட்குறான். வந்து ஜஸ்ட் அது ஒரு டின்னர் தானே, இது நீ என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாமே, நான் வந்து கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இதனால் டோடுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் செர்ரியை காட்டுறாங்க. செர்ரி வந்து சும்மா நடந்து வந்துட்டு இருக்கும்போது டோடு வந்து பறக்க விட்ட பேப்பர் வந்து அவன் கையில் மாட்டிடுது. அவன் அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு படித்து பார்க்குறான். அதில் ஐ லைக் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால் செர்ரி வந்து, நம்மளை யார் லைக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே திரும்பி பார்க்குறான். மேலே வந்து ஒருத்தர் நின்றுட்டுருப்பாரு. இதனால் செர்ரிக்கு வந்து ரொம்பவே வெக்கமாயிடுது. அதுக்கப்புறம் யோங்கியும் நெய்யையும் காட்டுறாங்க. நெய் வந்து யோங்கிட்ட, இன்றைக்கி நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்காக என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் நெய் வந்து ஏன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து, எனக்கு ஏற்கனவே வேறு பிளான் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோங் வந்து சோம்ராக்கை மீட் பண்ணதை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. சோம்ராக் வந்து யோங் கிட்ட, நெய் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறான், அதனால் அவனை நான் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யோங் வந்து நெய் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு போல இருக்குது. இதனால் நெய் வந்து, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் ஆர்த்திதை காட்டுறாங்க. ஆர்த்தித் வந்து ஆஃபீஸோட மாடியில் ரொம்பவே சோகமாக நின்றுட்டுருப்பான். இதனால் காங் வந்து ஆர்த்தித் கிட்ட, நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கலை அப்படிங்கிறதுனால ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் சேடாக தான் இருக்கான். அதனால் காங் வந்து அவனோட ஃபோன் எடுத்து சன்செட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கேமராவை திருப்பி ஆர்த்தித்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். ஆர்த்தித் வந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும், அந்த ஃபோட்டோவை காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் காங் வந்து, அதெல்லாம் முடியாது, இது நான் பார்க்கறதுக்காக தான் வச்சுருக்கேன், அதனால் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் ஆர்த்தித் வந்து, ஓ அப்படியே அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃபோட்டோவை எடுத்து சன்செட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கேமராவை திருப்பி காங்கை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். காங் வந்து பார்க்கறதுக்காக கேட்குறான். ஆனால் ஆர்த்தித் வந்து, இதை நான் பார்க்கறதுக்காக தான் வச்சுருக்கேன், நான் வந்து காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து, சரி உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னா ரெடியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, நான் கண்டிப்பாக போவேன், சான்ஸ் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து, நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, நீ என்னை இவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே கிடையாது, நீயும் கூட நல்லா தான் ஒர்க் பண்ணுற, இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே உன்னை தான் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான்.
இதுக்கு காங் வந்து சிரிச்சுக்கிட்டே, "என்ன பார்த்தா உங்களுக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுதா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆதித் வந்து "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு தான் சொல்றான். அதனால காங் வந்து, "நீங்க ஒண்ணும் இத பத்தி கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா உங்கள வந்து சீட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் காங் வந்து, "ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆதித் வந்து, "என்ன கேள்வி?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "எர்த்துக்கு எப்படி உங்களோட நிக்நேமான ஐயூன்னு வந்து தெரியும்?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆதித் வந்து காங் குடுத்த பென் எடுத்து காட்டுறான். "இங்க பாத்தியா? இந்த பென்ல வந்து நீ தானே ஐயூன் அப்படின்னு எழுதி குடுத்த. அத வந்து மறந்துட்டியா? இத வந்து பார்த்துட்டு தான் எர்த் வந்து என்ன ஐயூன் அப்படின்னு கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் காங் வந்து கொஞ்சம் நிம்மதியாகுறான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், "நான் கூட உங்கள வந்து ஐயூன் அப்படின்னு கூப்பிடலாமா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, "சரி கூப்பிட்டுக்கோ. ஆனா வந்து ஒரே ஒரு தடவ தான் கூப்பிடணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித் கிட்ட போயி, ஐயூன் ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு தான் ஆர்த்தித்துக்கு வந்து என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னே தெரியல. பட் இவன் வழக்கம் போல வந்து "நல்லா இல்ல" அப்படின்னு தானே சொல்லுவான். அதனால இது வந்து "நல்லாவே இல்ல. நீ இதுக்கு என்ன ஆர்த்தித்துன்னே கூப்பிடு" அப்படின்னு சொல்றான். இதோட எபிசோடு வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சீன காட்டுறாங்க. அதில ஆர்த்தித் வந்து கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ காங் வந்து இவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இவன் தட்டில வந்து அதே சாப்பாட பார்த்ததும், ஆர்த்தித் வந்து "எப்போ பார்த்தாலும் நீ இத தான் சாப்பிடுவியா?" அப்படின்னு கேட்குறான். இதனால காங் வந்து ஆர்த்தித்தோட பிளேட்ட பார்த்துட்டு, "நீங்க மட்டும் என்னவா? நீங்களும் இதே ஃபுட்ட தான் வந்து எப்பவுமே சாப்பிடுறீங்க. நீங்க இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதுவிதமான கிட்னி டிசீஸ் வந்து வரப்போகுது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, "என்ன நீ புதுசா சொல்ற? என்ன டிசீஸ் அது?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "நீங்க இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட அடி மனசுல இருந்து உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர லவ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கண் அடிக்கிறான். இதனால ஆர்த்தித் வந்து அத ஹேண்டில் பண்ண முடியாம டக்குனு அங்கேருந்து எந்திரிச்சு போலான்னு பார்க்குறான். ஆனா காங் வந்து அவன ஸ்டாப் பண்ணி, "சரி நான் ஒண்ணும் பண்ணல உட்காருங்க" அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட உட்காருறான். அதுக்கப்புறம் காங் வந்து, "இனிமே நான் உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றான். இதனால ஆர்த்தித் வந்து ரொம்பவே நக்கல. "என்னது உனக்கு இந்த கருகி போன ஆம்லெட்ட விட்டா வேற எதுவுமே சமைக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வர போறியா?" அப்படின்னு கேட்குறான். இதனால காங் வந்து, "நீங்க வேணும்னா ஒரு நாள் பாருங்க. என்னோட சமையலையும், என்னையும் நீங்க வந்து ஒரு நாள் லவ் பண்ண போறீங்க" அப்படின்னு சொல்றான். இதனால ஆர்த்தித் வந்து, "ஒரு நிமிஷம் இரு. நீ வந்து ஃபுட்ட பத்தி இப்ப பேசுறியா? இல்லன்னா லவ்வ பத்தி பேசுறியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் நான் வந்து உங்கள லவ் பண்றேன். அந்த லவ்வோட காரணமா தான் உங்களுக்கு வந்து நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு, "முதல்ல இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடி" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரிங்க்ஸ் எடுத்து அவனோட கையில குடுக்குறான். ஆனா காங் வந்து அத கையில வாங்க மாட்டேங்கிறான். அவன் வந்து அப்படியே வந்து சிப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் "எனக்கு ரோஸ் மில்க் வேணும்னு" கேட்குறான். அதனால ஆர்த்தித் வந்து அவனோட ட்ரிங்க்ஸ் எடுத்து குடுக்குறான். ஆனா காங் வந்து அதையுமே கையில வாங்க மாட்டேங்கிறான். ஆர்த்தித் கையில இருந்த மாரியே தான் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி குடிச்சிட்டே இருக்கும்போது ஆர்த்தித் அப்பப்போ சைட் வேற அடிச்சுக்கிறான். இது ஆர்த்தித்துக்கும் வந்து நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அவன் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம், "நீ இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் சில்லிஸும் சேர்த்துக்கோ" அப்படின்னு சொல்றான். ஆனா காங் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடு வந்து இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.